பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இது ஒரு அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதிலேருந்து வெளி வரணும். முதல்ல வீட்டிலேருந்து வெளி வந்தால் தான். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இந்த மாதிரியான ஒரு கட்சியில் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்கப் போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார் என்று தெரிந்து இன்னைக்கு அவர் பொது வழியில் கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். நான் சொல்றது கேளுங்க. ஒரு கட்சியா அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப தவறானது, கண்டிக்கத்தக்கது. விஜய் பற்றி பேசுவதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. சம்பந்தமே இல்லாத அவர் இன்னொரு நபரை பற்றி இவரோடு இணைத்து, அதுவும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நீண்டகால அரசியல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்தது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இத்தகைய கருத்துக்களை, இப்படிப்பட்ட கருத்துக்களை பகிர்வது என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பது ஏனென்று விளங்கவில்லை. அது ஏற்புடைய கருத்தாக நான் கருதவில்லை.